அர்ஜுனனின் அம்புகள் உடலெல்லாம் துளைக்க கீழே விழுந்தான் கர்ணன். அவன் செய்த தர்மத்தின் புண்ணியத்தால் உயிர் போகாமல் தவித்தான். கண்ணன் வயசான அந்தணர் உருவத்தில் வந்ததும் யாரென்று கேட்டான். இமயமலையிலிருந்து வருகிறேன் என்றான் கண்ணன். எதை கேட்டாலும் கொடுப்பாயா என்றதும் இருக்கிறதை கேளுங்கள் என்றான். நீ செய்த தர்மத்தின் புண்ணியத்தை தானமாக கொடு என்று கேட்டதும் நெஞ்சிலிருந்து வந்த இரத்தத்தை கைகளில் எடுத்து நெஞ்சார புண்ணியத்தை தானம் கொடுத்தான் கர்ணன். கர்ணன் கை உயர்ந்திருக்க பகவான் கை தாழ்த்திருந்தது. தானம் கொடுத்து சிவந்த கர்ணன் கைப்பட்டதும் கண்ணனுக்கு வரம் கொடுக்க வேண்டுமென்று தோன்றியது. என்ன வேண்டுமென்று கண்ணன் கேட்க, இனி ஒரு பிறவி கிடைத்தால் இல்லையென்று சொல்லாத இதயத்தை கொடு என்றான். கண்ணன் அழுதுவிட்டான். கிருஷ்ணன் 2 முறை அழுததாக பாரதத்தில் வியாசர் சொல்கிறார். பாலகன் அபிமன்யு கொல்லப்பட்டபோது கர்ணன் மரணம் அடைந்த போது கர்ணன் கேட்காமலே விஸ்வரூபத்தை காட்டினான் கண்ணன். நான் கொடுத்து வச்சவன் என்றான் கர்ணன். இந்திரன் என்னிடம் யாசித்தான். மிக பெரிய வீரன் அர்ஜுனனுடன் போர் செய்ய முடிந்தது. துரியோதனன் எனும் நல்ல நண்பனை கிடைத்தது. பகவானே என்னிடமிருந்து புண்ணியம் வாங்கிக் கொண்டது. மனநிம்மதியுடன் கண் மூடினான் கர்ணன்.